இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் அஃபிஷியல் யூடியூப் சேனல். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம லாஸ்ட்ல கொடுத்த எல்லா வீடியோஸ்க்கும் நல்ல ஆதரவு தெரிவிச்சுட்டு வரீங்க, அதுக்கு நன்றி. நான் எதிர்நீச்சல் சீரியலை மட்டும்தான் ரிவ்யூ பண்ணுவேன் கைஸ். ஏன்னா நான் அது மட்டும்தான் முழுசாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். சிறகடிக்க ஆசை பண்ணலான்னு தான் எனக்கு தோணுச்சு. பட்டு பரவாயில்ல, நம்ம எதிர்நீச்சல் மட்டும் பண்ணால் போதுமானது. ஏன்னா அது நாம் போட்ட கான்டென்ட்டோட நம்ம போடுற சோஷியல் தாட்ஸ், சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ், அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கரெக்டாக போகும். அதே சமயத்தில் ஒரு சினிமேட்டிக்கல் வியூவும் அந்த சீரியலில் இருக்குது. ஸோ ரொம்ப எனக்கு ரிலேட்டபிளாக இருக்கிறதுனால நான் அந்த சீரியலை சூஸ் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு பர்சனல் காரணமும் இருக்குது. ஏன்னா அதில் தான் நமக்கு ஃபஸ்ட்டு 10K வியூஸ் வந்தது. ஸோ எஸ், ப்ராபப்ளி நம்ம அதுலேருந்து தான் நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஓகே, அதனால தான் நான் எதிர்நீச்சல் சீரியலை மட்டும் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃபைன், ஆரம்பிக்கலாமா? இன்றைக்கி எபிசோட் நம்பர் 5 அதை பற்றி நம்ம பேச போகிறோம். தர்ஷன்லேருந்து தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. திரும்பியும் அகெயின் தர்ஷன் அண்ட் ஞானம் அவங்க கான்வர்சேஷன்லேருந்து தான் போகுது. அவங்க ஃபுல்லாகவே ப்ரிப்பேர்ட் ஆகிட்டாங்க சித்தப்பா. அவங்க ஃபுல்லாகவே அங்கேயே தான் இருக்கணும்னு ரொம்ப இதாயிட்டாங்க. அதனால் அவங்கள நம்மளால் கூப்பிட்டுட்டு வர முடியாது அப்படி இப்படின்னு தர்ஷன் ரொம்ப ஆதங்கப்படுறான். அப்படியே ஆதங்கப்பட்டுட்டு ஒரு ஹீட்டட் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. நடுவில் கரிகாலன் ஒரு மாதிரி டெரிஃபிக்காக பேசி அந்த 3 மருமகளை பயமுறுத்துறான். ஆனால் நந்தினியும் ரேணுகாவும் ஐயோ நாங்கள் பயந்துட்டோம் ஓ அப்படின்னு சொல்லி ஜாலியாக வெடச்சி விட்டதாக இருக்கட்டும், அதெல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா கதிருக்கு 2-3 வாட்டி ஃபோன் வருது பேசிகிட்டு இருக்கிறப்ப. என்னடா இது கதிருக்கு என்ன, ஒருவேளை தலைவன் செகண்ட் சேனலுக்கு ஏதோ கால் வருதா அப்படிங்கிற மாதிரின்னு பார்த்தா அவன் 6 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கான் ஒரு பர்டிகுலர் குரூப்புக்கிட்ட. அவங்க ரொம்ப கேவலமாக அவனை ட்ரீட் பண்ணுறாங்க. ரொம்ப அவனை கேவலமாக ட்ரீட் பண்ணி வட்டியும் வரல அசலும் வரலன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் அவன்கிட்ட பேசும்பொழுது அவன் ரொம்ப ஆத்திரப்பட்டு ஒரு சில விஷயம் செய்கிறான், அடிக்க வரான். அதை இருந்தோடனே செருப்பை கட்டி கதிரை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. வழியில் நடந்து வந்துட்டு இருக்கிற கதிரோடைய மாமனார், அதாவது நந்தினியோடைய அப்பா, பார்த்தீங்க அப்படின்னா மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை கண்ட இடத்துல போய் கண்டவன்ட்டு அடி வாங்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி ஏதோ பண்ணி அவனை கதிரை காப்பாத்துறாங்க. ஓகேங்களா? யோ நான் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான்யா, என்ன நினச்சிட்டு இருக்கேன், என் மாப்பிள்ளை என்ன நினச்சிட்டு இருக்க, யாரை நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட்டிவாக விட்டு கொடுக்காம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வர்றப்ப அந்த இடத்துல அந்த குடும்ப சூழ்நிலை அந்த யதார்த்தத்தை அந்த காட்டுற விதமாக இருக்கட்டும், அங்கே கதிர் ரொம்ப அடங்கி போய் கதிர் இந்த மாதிரியான ஆங்கிளில் பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்தது தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது வில்லன் கஷ்டப்படுறத பார்த்து நம்மளும் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது எனக்கு தெரிஞ்சு இந்த சீரியல்ல தான் நினைக்கிறேன். வேற எந்த சீரியலாக இருந்தாலும் அவன் வாங்கணும்டா, அவனுக்கு இதான்டா வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஃபீலை கொடுக்கும். ஆனால் இந்த சீரியல்ல அந்த மாதிரி ஃபீலை கொடுக்காம வில்லன் கஷ்டப்படுறத பார்த்து நம்மளும் கஷ்டப்படுவோம். ஆதி குணசேகரனை எல்லாரும் 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போவாங்கல்ல, அது பார்க்கும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும். நான் பிறந்த மதுரையில மாறி போச்சு என் பொழப்பு அப்படின்னு உட்காந்து ராத்திரியில அழுவாப்புல தெரியுமா? ஐயோ 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 அந்த தாடிக்காரப்ப என்ன சுடுறான்ப்பா, ஞானம் ஞானம் என்னால் முடியாது, என்னால் தூங்க முடியாது, ஏன்னா பிபி மாத்திரை கொடு, தூக்க மாத்திரை கொடு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவார்ல நைட்டு. அதை பார்க்கும்போது நமக்கு சங்கடமா இருக்கும். அதாவது உனக்கு இதெல்லாம் தேவைதான்டா அப்படின்னு நம்ம திட்ட வேண்டிய இடத்துல நிற்க வேண்டிய நாமளே வில்லனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி வில்லனுக்கு ரொம்ப ஈக்குவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹீரோக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு வில்லனுக்கும் ரொம்ப பரிதாபப்படுற ஒரு சீரியல் எதுனா இந்த சீரியல் தான். ஓகேங்களா? ஏன்னா அந்த கேரக்டர் அந்த மாதிரியே பார்த்து பார்த்து பழகிட்டு திடீர்னு அதை அப்படியே வாஷ் அவுட் பண்ணி வேற மாதிரி காட்டும் பொழுது உடனே அதை அக்செப்ட் பண்ண முடியலை. ஓகேங்களா? அண்ட் அப்படியே எகெயின் பேக் டு த ஃபார்ம். தர்ஷன் நைட்டு புலம்புறாப்புல அழுகுறாப்புல. நம்ம விசாலாட்சியும் பார்த்தீங்கன்னா அழுகுறாங்க. விசாலாட்சிக்கிட்ட சொல்லி புலம்புறான். அப்படியே அப்படியே அப்பா மாதிரி ரெடி ஆகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 மருமகளும் பார்த்தீங்க அப்படின்னா மனசாட்சியே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. ஓகேங்களா? தர்ஷனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவன் யோசிக்கிற எல்லா பாயிண்ட்டுமே சரி. ஓகேங்களா? அப்படி தான் அந்த சமூகமும் யோசிக்கும். ஏன்னா இப்போ
வேண்டான்னு சொல்லி நான் இந்த ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம், எனக்கு ஆதி குணசேகரனோட வாழவே வேண்டாம், எனக்கு இந்த வீடே வேண்டான்னு சொல்லிட்டு விலகி விவாகரத்தெல்லாம் குடுத்துட்டு போம்பொழுது, இன்னொருத்தவங்க வீட்ல அடைக்கலமா தான் தங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனா அவரு ஒண்ணும் தப்பான பெர்சன் கிடையாது. இன்ஃபாக்ட் அவருக்கு கூட பார்த்தீங்க அப்டின்னா, அவரோட மனைவி இறந்து போயிட்டாங்க. மனைவிய சுட்டு கொன்னுட்டாய்ங்க. என்ன? இருந்தாலும் கூட அந்த சோகத்தையெல்லாம் விட்டுட்டு, அவங்க பொண்ணோட நல்லா லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அந்த இடத்துல எப்படி சொல்றது? அ வந்து ஒரு அடைக்கலத்துக்காக தான் போயிருக்காங்க. ஆனா அதையே வந்து ரொம்ப தப்பா பேசுறாங்க அந்த ஏரியால. அதே சமயத்துல அதனால கூட தர்ஷனோட லைஃப் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. காலேஜ் சர்க்கிள்ல அவன் மீட் பண்ற எல்லா சர்க்கிள்லயுமே அவனுக்குன்னு ஒரு பேட் இமேஜ் கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? அப்பா ஜெயில்ல இருக்காங்க. அம்மா இந்த மாரி வேற ஒருத்தனோட அடைக்கலத்துக்கு போயிருக்காங்க. இந்த மாரி எல்லாம் பார்க்கும்பொழுது அவனோட மென்டாலிட்டில பார்க்கும்பொழுது கம்ப்ளீட்லி ராங் அப்படின்னு அவனோட மென்டாலிட்டிலயே ரொம்ப இதாயிடுறான். நந்தினி கிட்ட வந்து ஏறுறான். "ஏம்பா ஏன் சித்தி உங்க அம்மா இந்த மாரி போனாங்கன்னா நீங்க இப்படி இருப்பீங்களா?" அப்படிங்கிற மாரி. அது மாரி அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. அதனால என்னமோ ஜீவானந்தம் வந்து அட்வைஸ் பண்றாப்ல. நம்ம நம்ம ஈஸ்வரி கிட்ட. "நீ வந்து அவனுக்காக போ. வேற யாருக்காகவும் நீ வேண்டாம். அவனுக்காக போ. ஏன்னா, அவன் வந்து உன்னோட அன்ப தான் விரும்புறான். அம்மாவோட அன்பு வேணும்னு அவன் ஏங்குறான். அவனுக்காகவாவது நீ அந்த வீட்டுக்கு போ" அப்படின்னு சொல்லி அவரு ஜீவானந்தம் சொல்றாப்ல. ஆனா அதே இடத்திலேயே தங்கிரணும்லாம் நீ நினைக்க வேண்டாம். ஜஸ்ட் நீ அவங்கள பார்த்துட்டு அப்படியே போ, இதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா தர்ஷன் வந்து ஃபுல்லாவே அப்படியே ஆதி குணசேகரன் மாரியே மாறிக்கிட்டு வர்றாரு கொஞ்சம் கொஞ்சமா. அப்படிங்கிறதுக்காகவே அந்த சீன வந்து பெர்ஃபெக்ட்டா தர்ஷன் வந்து செம்மையா ஸ்கோர் பண்ணியிருப்பாப்டி. ஓகேங்களா? இந்த ஓவராலா எபிசோட்ல 2 ஸ்கோரிங்கு. ஒண்ணு தர்ஷன், இன்னொன்னு வந்து நம்ம ஆ கதிர். ஓகேங்களா? 2 பேரும் பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோ, அதாவது 6த் எபிசோடுக்கான ப்ரோமோ பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸ்வரி வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க. அதாவது ஆதி குணசேகரனோட வீட்டுக்கு வராங்க. நம்ம விசாலாட்சிய பார்க்க வராங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன ஃபைட் நடக்குது. அதுல என்னன்னா, நம்ம சக்தி வந்து கதிர ஓங்கி பலார்ன்னு அரைஞ்சு புடுறாப்ல. அதுதான் ப்ரோமோ விட்டுருக்காங்க. இவ்வளவுதான் கைஸ். இவ்வளவுதான். ஓவராலா நான் வந்து இவ்வளோ டீட்டெயிலா வந்து எலாபரேட் பண்ணிட்டேன். ஏன்னா எபிசோட் அந்த அளவுக்கு ஃபுல் டீட்டெயிலிங்கோட இருந்ததுனால. ஓகேங்களா? மீண்டும் அடுத்த வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன். அண்ட் விடுதலை பார்ட் 2 வந்து விமர்சனம் இருக்கு கைஸ். அத நம்ம பண்ணுவோம். கூடிய சீக்கிரத்துல அத பண்ணி உங்களுக்கு வந்து அப்லோட் பண்றேன். ஏன்னா அதுல நெறைய பஞ்ச் ஆஃப் கன்டென்ட் இருக்கு. ஸோ அதுக்கு பேசுறதுக்கு எப்படியும் ஒரு 20 நிமிஷம், 25 நிமிஷம் தேவைப்படும். ஸோ வரும். வெயிட் பண்ணுங்க. அண்ட் வந்து நியூ இயர் லைவ் ஒரு சின்ன லைவ் வரப்போறோம். 29 அன்னைக்கு. 29 தான் நினைக்கிறேன். எஸ். அப்ப அந்த சண்டேல வந்து நம்ம லைவ் வந்து நம்ம இன்னும் நெறைய எலாபரேட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. நன்றி. வணக்கம்.